உள்ளூரில் மாப்பிள்ளை பார்க்க சொன்னாள் பெண். அயல் நாட்டில் வேலை செய்பவனை கட்டி கொடுத்தார்கள் உறவுகள். அவள் மனதாய் நான் திரும்பி வந்துவிடு என் கனவா, வாழ்வின் அர்த்தம் புரிந்து வாழலாம். என் மகளின் மாப்பிள்ளை வெளிநாடு ஒன்றில் பெரிய பதவியில் இருக்கிறாய் என்று பெருமை பேசுபவர்களிடம் சொல்ல முடியாதவைகள் இவை. கணவனோடு 1 மாதம், கனவுகளோடு 11 மாதமா, 12 வருடம் ஒரு முறை குறிஞ்சிப்பு, 5 வருடம் ஒரு முறை ஒலிம்பிக், 4 வருடம் ஒரு முறை உலக கோப்பை. வருடம் ஒரு முறை மட்டும் எனக்கு கணவன். நூலும் பட்டியலோடு நீயும் இணைந்து கொண்டாய். இது எனக்கான வரமா சாபமா? கண்ணாடி முன்னின்று மெய்யாய் முகச்சாயம் பூசி பொய்யாய் புன்னகைக்கும் போது என் கண்ணீரை கண்ணாடி தடுக்கவில்லையே கனவா? இது வரமா சாபம்? மறைந்திருந்து கட்டி பிடிப்பாய், கையில் இருப்பதை தட்டி பறிப்பாய். கொஞ்சுவதும் மிஞ்சுவதும், அழுவதும் அணைப்பதும், கண்டிப்பதும் கண்ணடிப்பதும், இடைகிள்ளி நகை சொல்லி அந்நேரம் சொல்வாயடா அடிகள்ளி. இவையெல்லாம் 1 மாதம் தந்துவிட்டு என்னை தீயில் தள்ளி வாழ்வுகளில் சென்று விட்டாயே என் கனவா? கனவா எல்லாமே கனவா? நான் தாகத்தில் நிற்கிறேன், நீ கிணறு வெட்டுகிறாய். நான் மோகத்தில் நிற்கிறேன், நீ விசாவை காட்டுகிறாய். இது நியாயமா? 30 நாள் சந்தோஷத்தில் 3 நாள் மாதவிலக்காய் கழிந்து போக, மீதி நாட்கள் ஆடம்பர வாழ்க்கை, உல்லாச உறவு, சுருக்கமாய் சில உறவுகளோடு மட்டும் சுகம் விசாரிக்கும் பாசாங்கு வாழ்க்கை எனக்கு புளித்து விட்டது கனவா? தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கடையா? எப்போதாவது வருவதற்கு நீ என்ன கடிகாரமும் துணையா? இல்லை ஓட்டு வாங்கிய அரசியல்வாதியா? கேஸ் வரும், பாசம் வருமா? பணம் தரும் ஏடிஎம் முத்தம் தருமா? நீ இழுத்து சென்ற பெட்டியோடு நான் ஒட்டிவிட்ட என் இதயம் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாகிவிட்டதா? விமான நிலையத்திலேயே விட்டு விட்டாயா? பாலைவனத்திலும் ஏசியினுள் நீ வாழ, மார்கழியிலும் வறண்டது என் வாழ்வு மட்டுமே கனவா? திரும்பி வந்துவிடு என் கனவா, வாழ்வின் அர்த்தம் புரிந்து வாழலாம். விட்டு கொடுக்காத, தொட்டு பிடிக்காத, தேவை அறிந்து சேவை புரிந்து உனக்காய் நான் விழித்து எனக்காக நீ உழைத்து, தாமதத்தில் வரும் தவிப்பு தூங்குவதாய் நடிப்பு. விழித்து விடு கனவா, விழித்து விடு. வார விடுமுறையில் பிரியாணி, காசில்லா நேரத்தில் பட்டினி, இப்படி காமம் மட்டுமன்றி எல்லா உணர்ச்சிகளையும் நாம் பரிமாறிக்கொள்வோம் என் கனவா. ஈச்சமரம் சாய்ந்து நீ அனுப்பிய புகைப்படம், அந்த மரமாய் நான் இருக்க வேண்டி வெதும்பும் என் மனம். வந்துவிடு கனவா, வந்துவிடு. அந்த கடவு சீட்டு வேண்டாம், கிழித்து விடு கனவா. விசாரித்து விட்டு போகாதே என் கனவா, விசா ரத்து செய்து விட்டு வா. இல்லை இல்லை, விவாகரத்து செய்து விட்டு போ. நானும் கண்ணகியாக வேண்டும், ஊரூராய் எரிப்பதற்கு அல்ல. நாடு நாடாய் சென்று கடவு சீட்டு காரியங்களை எரிப்பதற்கு என்